ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கங்க. நாம் நீங்கள் எந்த படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் அப்படிங்கிற படத்தை பற்றி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கில் போகும்போது நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி லைக்கையும் போட்டு தள்ளிடுங்க. ஸோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாஸ் தான் வந்து ஹீரோ நடிச்சிருக்காப்புல. ஸோ 1947 ஒரு பெரிய கேங்ஸ்டராக காட்டுறாங்க. ஸோ அவர் கீழே முக்கியமாக வந்து அவருக்கு நிறையா ஃபேவர்லாம் பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணுற ஒரு முக்கியமான ஆளாக வந்து நம்ம யாஷோட அக்காவாக வந்து நயன்தாராவும் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருமே இருக்காங்க. ஸோ அவங்க இப்படி போயிட்டுருக்கும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அவங்க அக்கா, அதாவது நம்ம ஹீரோவோட அக்கா இருக்க நயன்தாராக்கு வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை தம்பி தலைமையில் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிலமையில் அவரோட லைஃப்பில் கிரா அத்வானி என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நம்ம ஹீரோ யாரு கூட சண்டை போட போகிறா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முழுக்க ஒரு கேங்ஸ்டர் சார்ந்த ஒரு மூவியாக தாங்க எடுத்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய பேர் கதை இப்படி தான் போப்போன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ கதையும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கதை கொஞ்சம் நார்மலாக தாங்க இருந்துச்சு. பட் வந்து இது வந்து ஒரு இந்த வெளிநாட்டிலலாம் சில மூவிஸ் எடுப்பாங்கள்ல, முக்கியமாக வந்து நம்ம பீக்கி பிளைண்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த எஃபெக்டை கொடுக்குற மாதிரியான ஒரு எஃபெக்டில் தான் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்காங்க. அது ஓரளவுக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ படம் ஃபேமிலியோட சத்தியமாக பார்க்க முடியாது, அது ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் ஓரளவுக்கு கதை நல்லா தாங்க இருந்துச்சு. அப்படி ஒன்றும் மோசம்லாம் சொல்ல முடியாது, நல்லா தான் எடுத்திருந்தாங்க. ஆனால் மேக்கிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கதை கொஞ்சம் ப்ரெடிக்டபிள் தான், பட் மேக்கிங் தரமாக இருந்துச்சு. அதுக்காகவே படத்தை பார்க்கலாம். இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்னா 5க்கு வந்து ஒரு 3.5 கொடுக்கலாம்.